முத்தி பேறு பெற்ற தூயரே வாழ்க. எம் தேவ சகாயம் பிள்ளையே வாழ்க. முத்தி பேறு பெற்ற தூயரே வாழ்க. எம் தேவ சகாயம் பிள்ளையே வாழ்க. கரம் பிடித்து காக்கின்ற கருணை ஒளி நீரே. கரம் பிடித்து காக்கின்ற கருணை ஒளி நீரே. மறை சாட்சியே தூயரே வாழ்க வாழ்க வாழ்க. இந்த தேசத்தின் மேன்மையே உமது நாமம் வாழ்க. மறை சாட்சியே தூயரே வாழ்க வாழ்க வாழ்க. இந்த தேசத்தின் மேன்மையே உமது நாமம் வாழ்க. முத்தி பேறு பெற்ற தூயரே வாழ்க. எம் தேவ சகாயம் பிள்ளையே வாழ்க. மறைசாட்சி தேவசகாயம் பக்தர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தம்பி தங்கையர்களே, இன்னைக்கு நம்ம ஊரிலே ஒரு பொன்னாள் தைப்பொங்கல் திருநாள் விழா. 2025 இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியின் விழா. மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை நினைவு விழா இன்றைக்கு நம்ம ஊரிலே 30 விழா. அன்புக்குரியவர்களே, உங்களை வரவேற்கிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவரே, எழுந்தருளி வாரும், விசுவாசி இதயங்களை நிரப்பும், சிநேக அக்கினியை மூட்டியர்களும், ஞான கருங்களை வரவிடும். ஆனால் உலகத்தை மொத்தப்புத்தீர் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பு இயேசுவே, விழா வெற்றிகரமாக முடிக்க நீங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து என்று நம்பிக்கையோடு செய்கின்றோம். அனைவரும் வர இறை ஆட்சியில் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இப்பொழுது இந்த விழாவை 30 விழாவை 30 தேவ சகாயங்களை நினைவு விழா, தைப்பொங்கல் விழா, தைப்பொங்கல் விழா, 2025 நன்றி விழா. இன்னைக்கு நம்ம ஊரில் 30 விழா. இந்த விழாவை ஆரம்பிக்கிறதுக்கு பாசமிகு பங்குத்தந்தை மோயிசன் அவர்கள் இப்பொழுது நம்ம மேல நம்பிக்கையோடு பற்றோடு பாசத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை நம் ஊர் மக்கள் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக 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 என்று அன்பளிக்கிறோம். பாசமிகு பங்குத்தந்தை வந்ததே நம் ஊர் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி இருக்கீங்க. நாம் கூட மகிழ்ச்சி இருக்கிறீங்க. ஒரு சிவத்தோடு இந்த விழாவை ஆரம்பித்திருப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மையப்பனே இறைவா, மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக விழாக்கள் வருகிறது. அந்த விழாக்களில் மக்கள் தங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த விழாக்கள் வழியாக தங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கவும் விழாக்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள். இன்றைய நாளில் அருளாளர் புனிதர் தேவசகாயம் புனிதர் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றார். அதே நாளில் பொங்கல் விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். பொங்கல் விழாவில் விளையாட்டு விழாவை சிறப்பாக அமைத்திருக்கிறோம். பல மக்கள் இந்த விளையாட்டு விழாவில் சிறப்பாக பங்கு கொள்ளவும், தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் மற்றும் பரிசுகளை அள்ளிச் செல்லவும்
எல்லாருமே யாருமே தோற்று போகாமல் எல்லாரும் வெற்றி பெறுகின்ற வீரர்களாக மாறும் இந்த விளையாட்டு போட்டு அமைவதாக. உறவுகளை வலைப்படுத்திக் கொள்ளவும் மகிழ்ச்சியோடு விளையாடவும் ஆண்டவரை இந்த தருணத்தை பயன்படுத்துவார்களாக. எல்லாமே நிகழ்வுகளில் கூட இருந்து இந்த மக்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக, இவர்களை வழிநடத்துவீராக. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை காக்கின்ற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அதுபோல இந்நாளில் கடைசி வரைக்கும் நீதாமே கூட இருந்து இந்த போட்டியை சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கவும் தங்கள் உறவுகளை இன்னும் சிறப்பாக ஆழப்படுத்திக் கொள்ளவும் இந்த நிகழ்வானது சிறப்பாக அமைவதாக. இந்நாளில் தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகள் வைத்து பார்க்கிறோம். விவசாயிகள் சிறப்பாக தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காணவும், விவசாயிகளுடைய ஆடுகள், கால்நடைகள், மாடுகள் அனைத்தும் சிறப்பாக நோய் நொடியின்றி சிறப்பாக வளர்ச்சி பெறவும், விவசாயத்தில் சிறக்கவும், இன்னும் தானியங்கள் தவசுகள் சிறப்பாக விளைந்து களஞ்சியங்கள் நிரம்பவும் நீராமே அகலை பொழிகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். பரலோக தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஊர் மேல ஆரோக்கியராட்சி அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கிற நிமித்தமாக அவர் வர முடியாத சூழ்நிலையிலே அவர் அன்பு மகன் ஆரோனை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் நம்ம விளையாட்டு போட்டியை நடத்தி கொடுக்கிறவர். அவரையும் இருகர நோக்கி சிரம் தாழ்த்தி வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் உடனடியாக மண்டபத்திலே காலை உணவு அருந்தலாம், விளையாட்டு போட்டியில கலந்துக்கலாம். அதனால எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இறைவார்த்தை வெளிச்சத்திலே உள்ளம் கனிந்த மாண்புருவே, இயேசுவினை முழுமனதாய் இதயம் அணிந்த உன்னதமே. இறைவார்த்தை வெளிச்சத்திலே உள்ளம் கனிந்த மாண்புருவே, சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் எரிந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் எரிந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே வாழ்க மறைசாட்சியே தூயரே, வாழ்க வாழ்க வாழ்க. இந்த தேசத்தின் மேன்மையே உமது நாமம் வாழ்க. முத்திப்பேறு பெற்ற தூயரே வாழ்க. எம் தேவ சகாயம் பிள்ளையே வாழ்க. வேண்டுதல் கேட்டு அருள்கின்ற வல்லமை நிரம்ப பெற்றவரே, நோய்களை உடைத்து சுகமருளும் அற்புதம் நாளும் செய்பவரே. வேண்டு
வேண்டுதல் கேட்டு அருள்கின்ற வல்லமை நிரம்ப பெற்றவரே, நோய்களை உடைத்து சுகமருளும் அற்புதம் நாளும் செய்பவரே, உயிர் கொடுத்த பலி கண்டு பாறையில் பிளந்ததே, வெண்கலமணியின் ஓசையுடன் மகிமை முழங்கியதே, உயிர் கொடுத்த பலி கண்டு. பசுமை நகர் குருவினத்தம் புனித தேவசகாயம் தேவி பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் வந்து இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். சிறுவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. மலைசாட்சி புனித தேவசகாயம் குருசடி பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் வந்து இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக சிறுவர்களுக்கான தவளை ஓட்டமானது ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகையால் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து அனைவரும் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று பரிசுகளை வென்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். கோலமிட்டு கை குத்தல் அரிசியிட்டு பருத்தி நூலில் வெட்டி கட்டி பட்டு நூலில் சேலையும் கட்டி கூடி வந்தோம் குடும்பமாக நன்றி சொல்ல, அறுவடை ஆண்டவரின் புகழை சொல்ல. கூடி வந்தோம் குடும்பமாக நன்றி சொல்ல, அறுவடை ஆண்டவரின் புகழை சொல்ல. சக்கரையா கரையுது சக்கரை பொங்கல், தமிழ் வீர மண்ணில் முளைக்குது மாட்டு பொங்கல். எங்கள் மனம் சக்கரையா கரையுது சக்கரை பொங்கல், தமிழ் வீர மண்ணில் முளைக்குது மாட்டு பொங்கல். மண்பான கோலமிட்டு கை குத்தல் அரிசியிட்டு பருத்தி நூலில் வெட்டி கட்டி பட்டு நூலில் சேலையும் கட்டி எல்கேஜி யூகேஜி படிக்கும் சிறார்களுக்கான தவளை ஓட்டம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? யார் ஃபர்ஸ்ட் போய் அந்த வெள்ள கோட்டை தொடர்றதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சரியா? ரெண்டாவது போறவங்களுக்கு செகண்ட் பிரைஸ். ஆனா தவளை மாதிரி தான் ஓடணும். எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. எந்திரிச்சு ஓடினா அவுட்டு. சரியா? சரி. 1 2 வாங்க 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 லட்டு 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 ஓடு ஓடு ஓடு. ஆ 1 ஃபர்ஸ்ட் செகண்ட். இல்ல ஓடு ஓடு ஓடு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட். விளையாட்டு போட்டியாக தவளை ஓட்டத்தில் முதல் பரிசு பெற்ற சகாய ஜெபி மற்றும் இரண்டாம் பரிசு சகாய நானியக் அவர்களுக்கு அனைவரும் கைதட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த போட்டியாக சிறுமிகளுக்கான எல்கேஜி யூகேஜி படிக்கிற சிறுமிகளுக்கான தவளை ஓட்டம். சரி, எல்லாம் தவளை மாதிரி நில்லுங்க. எல்கேஜி தானே, எல்கேஜி யூகேஜி தானே எல்லாருமே. சரி உட்காருங்க. வேற யாரும் சின்ன பிள்ளைங்க யாரும் இருக்கீங்களா? குழந்தைங்களை கவனிங்க. இங்க ஒரு வெள்ளை கோடு தெரியுதா? இத வந்து யார் ஃபர்ஸ்ட் தொடுறான்னு பார்க்கணும். சரியா? இத ஃபர்ஸ்ட் தொடுறவங்களுக்கு தான் வின்னு. ஆனா யாரும் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. சரி, நான் 1 2 3 சொல்றது பேரா விசில் அடிப்பேன். விசில் அடிச்சோடனே ஓடிடணும். சரியா? எல்லாம் கோட்டுக்கு பின்னால கை வச்சுக்கோங்க.
கோட்டுக்கு பின்னால கை வச்சுக்கோங்க. சூப்பர். சரியா? 1 2 வாங்க. தவளை மாதிரி மெதுவா. ஆமா 1 1 ஃபர்ஸ்ட் செகண்ட். எல்கேஜி யூகேஜி படிக்கும் சிறுமிகளுக்கான ஓட்டத்தில் முதலிடம் சாக்ரெட் ரியா, இரண்டாவது இடம் கேப்ரிலா. அதாவது முதலிடம் 2 பேர் சாக்ரெட் ரியா, கேப்ரிலா, இரண்டாம் இடம் ஜெசிகா. சரியா? கொஞ்சம் வண்டிக்கு வழி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முயல் ஓட்டம். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முயல் ஓட்டம். வாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் இருக்கீங்களா? இங்க அவ்வளவுதானா? 5 பேர் தான் இருக்கீங்களா? 5 பேர் தான் இருக்காங்களா? வாங்க வாங்க. இன்னும் வேற யாரு இருக்கீங்களா? குச்சி ஓடுமா? யாராவது ஓடி காமிங்க. 2 பேரு உட்காந்துக்கோங்க. சூப்பர். போதும். இது மாதிரி தான் ஓடணும். சரியா? வேற யாரும் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, ஆரம்பிச்சிருவோமா? முயல் ஓடுறது தெரியும்ல? சரி, நான் 1 2 3 சொல்றது பேரா விசில் அடிப்பேன். அப்போ எல்லாம் கரெக்டா முயல் மாதிரி ஓடிடணும். சரியா? சரி, 1 2 ஓடுங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஓடுங்க. முயல் மாதிரி ஓடுங்க. வரிய முயல் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்த நவீன் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மரியா ஆண்ட்ரோ காட்ரே சிறுவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிகளுக்கான முயல் ஓட்டம். எல்லாம் வந்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். யாரா 2 பேர் ஓடி கட்டலாமா? உட்கார்ந்து என்ன பண்ணா, இந்த முயல் மாதிரி ஓடி வந்து இந்த கோடு தெரியுதா? இந்த கோட்டை தாண்டி வெளியே போகணும். சரியா? கோட்ல எந்த கூடாது. கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. அவங்க வந்து கோடு தான் எந்த நினைச்சேன். சரி, 1 2 வாங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்ப வாங்க. செகண்ட் அப்பா 2 பேர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸுக்கான முயல் ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெஃப்ரினா, செகண்ட் பிரைஸ் ஜாஸ்லின் லிட்டிசா ஜோஸ். ஓகே, அனைவரும் கைதட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான வட்டத்தில் கல்லெடுத்தல். அன்புக்குரியவர்களே, சிலுவமுத்து ஆசிரியர் பேரனும் ஆராய்ச்சி மகனுமான அருமை அன்பு தம்பி ஆர்வன் அவர்கள், ஓமாவதி டாக்டர் ஆர்வன் அவர்கள்
விளையாட்டு போட்டியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல நேரத்திலே நீங்கள் அனைவரும் பெரியவர்கள், தாய்மார்கள் எங்கிருந்தாலும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம ஊரில் பிறந்தவர்கள் எல்லாருமே அன்புள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், பாசம் நிறைந்தவர்கள். அதனால உங்களை அனைவரையும் நான் வரவேற்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 25-30 ஆண்டு காலமாக நம்ம ஊர் தான் இந்த விழா சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. நம்ம ஊர் தான் 30 வருஷத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வளமும் நலமும் இருக்கின்றது நான் சொல்கிறேன். ஆமா அன்புக்குரியவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் நம் மறைசாட்சி புனித தேவசகாயமலை தான். நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அருமை நண்பர் ஆர்வனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விளையாட்டு போட்டியில் எல்லாரும் வந்தோம்னா எல்லாரும் வந்து செயல்படணும். பார்வையாளராக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளராக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக 3rd 4th வட்டத்தில் கல்லெடுத்தல் போட்டி. சரி வெளியே போயிருங்க. சரி, யாரும் கையில இருந்து ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா இன்னொருத்தங்க புடுங்க கூட. சரியா? புடுங்கினா அவுட்டு. யார்கிட்ட இல்ல? சரி சரி வெளியே போயிருங்க. யார்கிட்ட இல்ல? சரி போடு வெளியே போயிருங்க. யார்கிட்ட இல்ல? சரி சரி போட்டு வச்சிருங்க. காலை வச்சிருங்க, காலை வச்சிருங்க. ரைட்டு. ரைட்டு. சரி, எல்லாரும் வெளியே போயிடலாம். வச்சிருங்க, கல்ல வச்சிருங்க. தள்ளி தள்ளி ஓடுங்க, தள்ளி தள்ளி ஓடுங்க. வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து மட்டும் சீதா ஓடணும். ஓகே ரைட்டு. கலை போட்டுருங்க, 3 கலை போட்டுருங்க. அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர். அப்படி உங்க பேர் சொல்லிடுங்க. யோவன். அடுத்தபடியாக 3rd 4th கேர்ள்ஸுக்கான இதே விளையாட்டுடா. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கல்ல எப்படி வந்தாங்க தெரியுங்கள? 3rd 4th
ஓகேவா? சரி, நல்லா கலக்கமா ஓடுங்க, நல்லா தள்ளி தள்ளி ஓடணும், சரியா? சேர்ந்து யாரும் ஓடக்கூடாது, ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? பொறுமையா விளையாடணும், சரியா? சரி பாப்பா, போய் தண்ணி படிங்க வீட்டுல போய். சரி, எல்லாம் உள்ள விட்டுருங்க. கல் போட்டுருங்க, கல்ல போட்டுருங்க, போட்டுருங்க, கல்ல போட்டுருங்க. ரைட், போட்டுருங்க, கல்ல போட்டுருங்க. கல்ல வச்சிருங்க. First prize, apa? Super. First prize Anusi, second prize Haripriya. Super. அடுத்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம். 56 பசங்க வாங்க வாங்க வாங்க, இளம் வீரர்கள் வாங்க. வெள்ளை கலர் கயிறு தெரியுதா? அதை போய் யார் ஃபர்ஸ்ட் தொடுறாங்கிறதா முக்கியம். ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் எடுப்போம். அடுத்த வந்து இன்னொரு ரவுண்டு, இந்த 5 பேர்ல அடுத்து ஓடுவாங்கல்ல, அவங்கள 2 பேர் செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டு. தள்ளி போங்க தம்பி, தள்ளி போங்க. 1 2 அந்த நாயை கொஞ்சம் விரட்டி விடுங்க, கொஞ்சம் விரட்டி விடுங்க. சின்ன பசங்க உதவ வராதிங்க. அங்க போய் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்க பாக்கணும், சரியா? அடுத்து உங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் இருக்கு, ஓகேவா? சரி, வழி விட்டுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? 1 2 சரி, அதுல செலக்ட் பண்ணுவாங்க 2 பேர். 7th 8th பசங்க, 7th 8th பசங்க இருக்காங்களா தம்பிகளா? 7th 8th பசங்க வாங்க. வண்டியை நிப்பாட்டி எடுத்துருங்க, வண்டியை நிப்பாட்டி எடுங்க. சரி, அங்க போய் அந்த கோடு இருக்கா, கோட்டை தொட்டுட்டு ரிட்டர்ன் இங்க வரணும். யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்களோ அவங்களுக்கு பரிசு, சரியா? அங்க போய் கோட்டை தொடணும். சரி, வழி விட்டு தம்பி, கம்பு வச்சிருக்கேன் தம்பி, நான் கையில். ஓகேவா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? 1 2
கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்கிறோம். கைதடிங்க, கமான், சூப்பர். தொட்டிட்டு ஓடி வரணும், தொட்டிட்டு ஓடி வரணும், ரிட்டன் வரணும், ரிட்டன் வரணும். தள்ளிங்க, 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 தள்ளிங்க. பாப்பா தள்ளிவாங்க, தள்ளிவாங்க, தள்ளிவாங்க பாப்பா. நம்ம ஓடிடுவோம், சரியா? வந்துடும். சரி, 1 2 உற்சாகப்படுத்துமாறு கேட்கிறோம். கையை உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர். Fifth, sixth girls skipping. ஒரு சில கயிறு சுருக்குன்னு போடுவாங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. புது கயிறு ஸ்கிப்பிங் எவ்வளவுதான்? 7 பேர் தான் இருக்கீங்களா? வேற யார் இருக்கீங்களா? 5th 6th வேற கன் யாருமே இல்லையா? சரி, தள்ளி தள்ளி இருக்காங்க, கொஞ்சம் பின்னால தள்ளி இருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் பின்னால தள்ளி இருக்காங்க. தொடர்ச்சியா யார் கடைசி வரைக்கும் ஸ்கிப்பிங் போட்டுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா? யாருக்கு இடையில கால் கைலாம் மாட்டிருச்சுன்னா அவுட். தெரியுங்களா? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுங்களா? ஆரம்பிக்கலாமா? கடைசி வரைக்கும் யார் போட்டுருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 1 2 அனைவரும் வீராங்கனைகளை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கிறோம். சூப்பர், கேட்டுறீங்க. சூப்பர். கைதட்டுங்க, கைதட்டுங்க. சூப்பர். 3 பேருக்கு சரியான போட்டியா இருக்கு. யார் என்ன ஜெயிக்கணும்னு பார்ப்போம். கைதட்டுங்க, கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. சூப்பர். கைக்கு தெரியும், தெரியும், தெரியும். சரி, கைதட்டுங்க, கைதட்டுங்க. 2 பேர் தான், 2 பேர் இருக்கு. கைதட்டுங்க. யார் கடைசி வரைக்கும் ஸ்கிப்பிங் போறான்னு பார்க்கணும். கைதட்டுங்க. சூப்பர், சூப்பர். கைதட்டுங்க, கைதட்டுங்க. சூப்பரா? நான் விடுபடுங்க போல. சூப்பரா? கைதட்டுங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ப்போம். சூப்பரா? பரவாயில்ல. சுத்துங்க, 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 சுத்துங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ப்போம். சூப்பர், சுத்துங்க. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டெமினாவோட. சூப்பர். உடம்புல 2 பேரும் சுத்துங்க. சூப்பர். கைதட்டுங்க, கைதட்டுங்க. எவ்வளவு நேரம் சுத்துறாங்க பார்ப்போம். சூப்பர். விட மாட்டாங்க யாரும். தம்பி தள்ளிவா, தள்ளிவா. நல்ல போட்டி. கைதட்டுங்க, கைதட்டுங்க. சூப்பர். சரி பாப்பா, நீங்க வேணும் 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 வேணும். படிக்கிற கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்கிப்பிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மரியா சகாயா இனியா, செகண்ட் ஜாஸ்மின் ஜெனிஃபர். அனைவரும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர்.
7th 6th ஓட்டப்பந்தயம் கேர்ள்ஸ் 7th 8th ஓட்டப்பந்தயம் 7th 8th ஓகேவா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாப்போம் ஓகேவா 1 2 3 சொல்லுங்க இதுல ஓடணும் பாத்து ஓடுங்க அந்த சீக்கிரம் ஐயோப்பா அப்படி யார் ஓடுறாங்க இது பாத்து வச்சுக்கோ பாத்தீங்களா கொஞ்சம் வளைய வெளியே வா கொஞ்சம் பெரியாக கொஞ்சம் பாத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்க தம்பி வளையா ஆரம்பிக்கலாமா யார் யாரும் இருக்காங்க கீழே பாத்து ஓடுங்க இல்லையா கரெக்டா அந்த காலை வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க 1 2 இப்படியாக 9th 10th 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்ட போட்டி 9 10 படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் 9th 10th ஓட்ட போட்டி வாங்க 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 ஓகேவா யார் ஓட்ட வராதீங்க சரி போயிட்டு இந்த கையில போட்டுட்டே இருக்கணும் சரியா பாத்து ஓடணும் ஓகேவா 1 2 3 சொல்லுங்கடா விசில் அடிங்க விசில் அடிச்சே ஓடணும் சரியா யார் இருக்காதீங்க கொஞ்சம் தள்ளி போங்க தள்ளி போங்க பின்னால சேகர் ரோட்ல இருக்காங்க கொஞ்சம் தள்ளி போங்க பக்கத்துல யாராவது சொல்லுங்க உங்களுக்கு கேட்கவே அது யாருக்காமா தள்ளி போப்பா தள்ளி 1 2 வார்டில் நியமிப்பதல் அடுத்து 11th 12th கேர்ள்ஸுக்கு எலுமிச்சம்பழம் கரண்டி 11th 12th ஓகேவா அதே மாதிரி 11th 12th படிக்கிற பசங்களுக்கு சாக்கு ஓட்டம் 11th 12th பசங்களுக்கு சாக்கு ஓட்டம் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க சாக்குல ரெடியா வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தங்க எடுக்க போயிருக்காங்க சொன்னீங்க வரலையா அடுத்த போட்டி 11 12 படிக்கும் மாணவிகளுக்கான எலுமிச்சம்பழம் கரண்டி ஸோ 11 12 படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க இப்போ 9th 10th பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது சரி யாரும் கொடுக்க வந்துடாதீங்க சின்ன பசங்க சரி யாரும் கொடுக்க வந்துடக்கூடாது ஆரம்பிக்கலாமா 3 1 2 3 சொல்லும் போது நான் விசில் அடிப்பேன் 3 சொல்ல மாட்டேன் விசில் அடிப்பேன் அப்போ ஆரம்பிச்சிடணும் ஓகேவா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்களோ உங்களுக்கு பரிசு சரி 1 2 பொறுமையா விட்டு
அனைவரும் வீராங்கனைகளை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர், நிறைய போகுது ஒருத்தருக்கு. வெளியே வரணும், வெளியே வரணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யாருக்கு அடுத்து? ரெண்டாவது யாரு? வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க. யார் அதுல? வேகமா வேகமா. செகண்ட். சூப்பர். வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாட்டில் எடுத்துருங்க, தண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் யாரு? அடுத்தபடியாக 11th 12th கேர்ள்ஸுக்கான எலுமிச்சம்பழ கரண்டி. கைட் வேணாலும் பிடிச்சிக்கணும். பட்டு 11, 12 படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். சரியா? எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. 11, 12 படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஓகேவா? ரெடியா இருந்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழ கரண்டி போட்டுட்டு ரிட்டர்ன் வரணும். சரியா? ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் யாரு கீழே போடாம வரவங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரெண்டாவது வரவங்களுக்கு செகண்ட் பிரைஸ். இடையில கீழே போட்டாச்சு எல்லாரும் அப்படின்னா அவுட். ஓகேவா? புரிஞ்சுல? ரிட்டர்ன் வரணும். 1 2 3 சொல்றது பதிலா விசில் அப்பதான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரி. 1 2 கொஞ்சம் தொடணும். கோட்டை தொடணும். கோட்டை தொடணும். ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே. அனைவரும் வீராங்கனைகளை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பசங்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். பசங்களை ரெடியா வாங்க. 11th 12th பசங்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஓகேவா? பார்த்து ஓடுங்க. சரியா? சொல்லுங்க யாரும் வராதீங்க. சில பசங்க கொண்டு வராதீங்க. 1 2 3 சூப்பர். தள்ளி நில்லுங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் செகண்ட். சூப்பர். வாழ்த்துக்கள். யாருக்கு வெளியே விடுவாங்க? தள்ளி வாங்க. ஃபர்ஸ்ட் வெளியே விடுங்க. இந்த பசங்க பார்த்துருங்க. தள்ளி வாங்க.
ஈக்குவலான ஹைட் சைஸ்ல எடுத்துக்கணும். உயரத்துல ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பலூன் இருக்கணும். புரியுதா? கண்ணத்துல ஒரு இந்த கோட்ல இருந்து வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? ஜோடி பிடிச்சுக்கோங்க. இளம் பெண்கள் புரிஞ்சா? கேம் புரிஞ்சா? கைட்டு பலனை பிடிக்க கூடாது. கைட்டு பலனை பிடிக்க கூடாது. கண்ணத்துல மட்டும்தான் நடுவில் வச்சிருக்கணும். உங்களுக்கு தனியா வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் கேர்ள், இளம் பெண்களுக்கான போட்டி. வாங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்படியே அந்த கோட்டை வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? பலூன் கீழே வந்து அவுட். ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக தான். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஆரம்பிங்க, பார்ப்போம். இதேதான். கீழே விழுந்துடக்கூடாது. கவனிச்சுக்கோங்க எல்லாரும். கை செய்யக்கூடாது. அந்த கோட்டை தொட்டுட்டு ரிட்டர்ன் வரணும். சரியா? கீழே விட்டாச்சு அவுட். போதும். ஏன் பெண்கள் இன்னும் 4 பேர் இருந்தா போதும். போயிட்டு ரிட்டர்ன் வரணும். சரியா? 2 பேர் ஒரு ஜோடி ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. இளம் பெண்கள் கண்டிப்பா கையில தொடக்கூடாது. 2 கண்ணத்துக்கு நடுவில் தான் வச்சிருக்கணும். கொஞ்சம் தள்ளி வந்துருவாங்க. கோட்டை தொட்டுட்டு தான் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. சரியா? ரூல்ஸ் புரிஞ்சுச்சுல? ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? அனைவரும் வீராங்கனைகளை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்கலாமா? 1 2 கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர், கைதட்டுங்க. தொடரணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட். அவங்க ரெண்டாவது செலக்ட். தெளிவாங்க. செலக்ட் ஆனவங்க வாங்க. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வரவங்க செலக்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஃபைனல். சரியா? கண்ணத்துல வச்சுட்டு யாரும் தலையில வைக்காதீங்க. சரி, வழி விட்டுக்கோங்க. பசங்களா கொஞ்சம் பின்னால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள. ரெடியா? சரி, 1 2 கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கமான். 1 2 இதுல 3 ஜோடி செலக்ட். சரியா? 3 ஜோடி செலக்ட். பலத்துல 2 பேரு வாங்க. உங்க 5 பேருக்கு அடுத்த போட்டி. சரி, இப்போ ஒரே ஒரு சின்ன மாற்றம். ஃபர்ஸ்ட் போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்கல்ல, போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் போகணும். சரியா? பலூன் தாங்கும். ஃபர்ஸ்ட் போவீங்கல்ல, போய் அந்த கோட்டை தொட்டுறணும். பொறுமையா வாங்க. சரியா? போய் அந்த கோட்டை தொட்டுறணும். திருப்பி ரிட்டர்னுங்க வரணும். மறுபடியும் 3வது அங்க போகணும். சரியா? எல்லாம் கோட்டை தொட்டுட்டு தான் போகணும். தொடாம போனா டிஸ்குவாலிஃபை. ஓகேவா? சரி, தள்ளி நின்னுக்கோங்க. 1 2 வெளியே போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோட்டை தொடரணும். ஓகேவா? அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர். பசங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. வாங்க, பரவாயில்ல. வாங்க, இந்த கேம் நடத்துறோம். வாங்க கண்டிப்பா. என்ன கிளாஸ்?
மாத்திக்கிட்டீங்களா? சரியா? ரெண்டே விரல் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோல்டர் நேரா கை வைக்கணும். சரியா? கால்ல போடக்கூடாது. ஒருவேளை கீழே போடுறதா இருந்தா பின்னால வந்துருங்க. காலை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, பின்னால வரணும். ரெண்டு விரல் தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஒருவேளை முடியல அப்படின்னா பின்னால தள்ளி வந்து செக்கா போட்டுருங்க. யாரும் கீழே காலில் போட வேண்டாம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? எல்லாம் செகண்ட் தூக்கிக்கோங்க. தள்ளி நிற்கோங்க. தள்ளி வாங்க. ஆரம்பிக்கலாமா? நேரா வச்சுக்கோங்க. அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? நேரா ஷோல்டருக்கு நேரா ஆரம்பிக்கலாமா? 1 2. சரி, எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ரெண்டே வரல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. சின்ன பையெல்லாம் வந்துருக்கான். சூப்பர். ரெண்டு விரல யூஸ் பண்ணணும். ரெண்டு விரல யூஸ் பண்ணணும். இல்லைங்க. ரெண்டு விரல யூஸ் பண்ணணும். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகுது. சூப்பர். ரெண்டு விரல 3 விரல் படக்கூடாது. அவுட் நில்லுங்க. அவுட் படிச்சா அவுட். ரெண்டே விரல. சூப்பர். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. 5 பேர் யார் 6 பேர் இருக்காங்க. யார் ஜெயிக்காம பாப்போம். பார்த்து போடுங்க. கீழே போடுறதா இருந்தா. சூப்பர். கை சாகாம ரெண்டே விரல. ரெண்டு விரல. சூப்பர். கை தட்டுங்க. யாரும் விடுற மாதிரி இல்ல. அவ்வளவுதான். முடியும். சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர். ரெண்டே விரல. முடியும். கை தட்டுங்க. பரவாயில்ல. கன்னத்துல பலூன் வச்சு நடக்க போறீங்களா? இல்ல செங்கல தூக்க போறீங்களா? திருமணமான பெண்கள் பலூன் உங்க விருப்பம் தான். தூக்க நிறைய இருக்கும். 2-3 ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? உங்க விருப்பம் தான். ஓகே தானே? சரி, ஓகே. கன்னத்தில் பலூன் வைத்து நடத்தல் திருமணமான பெண்கள் வாங்க. பின்னால் நினைக்கோங்க. அடுத்த ரவுண்ட் பின்னால் நில்லுங்க. பலூன் கொடுத்துருங்க ஒருத்தருக்கு. பின்னால் அவ்வளவுக்கும் கொடுத்துருங்க. வச்சுக்கோங்க. தலையில வைக்கக்கூடாது. கண்ணம் தலைவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பின்னால பிடிக்காதீங்க. பின்னால பிடிக்கக்கூடாது. கண்டமும் பலூன் பிளஸ் கண்டம் 3 தான் உங்களுக்கு டச்சா இருக்கணும். வேற உடம்புல எங்கேயும் டச் ஆகக்கூடாது. சரியா? ஆரம்பிக்கலாமா? போயிட்டு அந்த போட்டை தொட்டுட்டு ரிட்டர்ன் போகணும். சரியா? சரி, ஆரம்பிக்கலாமா? தலையில கொஞ்சம் தெளிவா 1 2 3 சொல்றது பதிலா விசில் அடிப்பேன். அப்போ போயிடணும். போயிட்டு ரிட்டர்ன் வரணும். கை கனெக்ஷன் வேண்டாம். கை யாரும் தொடாதீங்க. நடுவில் கண்ணு மட்டும்தான். பின்னாலே யாரும் பிடிக்கக்கூடாது. கையும் சேர்த்து பிடிக்கக்கூடாது. ஓகேவா?
சரி 1 2 கை பிடிக்க கூடாது கை பிடிக்க கூடாது கை பிடிக்க கூடாது தலைவாங்க கை பிடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க மட்டும் தனியா வந்துருங்க நீங்க ஃபர்ஸ்ட் தனியா வந்துருங்க நீங்க அடுத்த 5 பேர் மட்டும் ரெடியா இருந்துக்கோங்க அடுத்து யாரும் வர்றீங்கன்னா 5 பேர் ரெடியா இருந்துக்கோங்க 1 2 கை தட்டி உற்சாகப்படுங்க தொட்டுட்டு வரணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பேர் நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பேர் கொடுங்க கடன் கொடுங்க அடுத்த போட்டி கைதட்டி உற்சாகப்படுங்க கைதட்டிங்க சூப்பர் தொடரும் 2 பேருங்க அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ரெடி பண்ணணும் அதே ஜெயிச்சிங்கன்னா இன்னொரு நாள் 4 ரன் ஆச்சுக்கலாம் ஜெயிச்சிட்டா யாருமா பாப்போம் தள்ளி நின்னுங்க பாருங்க எல்லாம் கோட்டை தொடரும் சரியா கோட்டை தொட்டுட்டு தான் ரிட்டர்ன் போகணும் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க கோட்டை தொடாதவங்க டிஸ்குவாலிஃபை நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க இங்க யாராவது வீடியோ எடுங்க கரெக்டா இருக்கும் ரெண்டு பேரும் தொடணும் 2 பேரும் ஒரு கால் தொடரும் பாருங்க 2 பேரும் தொடணும் சரியா சரி 1 2 தள்ளிங்க போய் தள்ளிங்க பின்னால தள்ளிங்க உங்களை காது கேட்கலையா ஹலோ போய் பின்னால தள்ளிங்க மெதுவா ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனியாக லக்கி கார்னர் போட்டி ஃபர்ஸ்ட் யார் பெண்கள் கணத்திடுவோமா ஃபர்ஸ்ட் பெண்கள் கணத்திடுவோம் லக்கி கார்னர் நிறைய பேர் நீங்க மெஜாரிட்டி இருக்கீங்க முதல்ல பெண்கள் கணத்திடுவோம் லக்கி கார்னர் வாங்க எல்லாம் ரவுண்ட் இருக்கு ரவுண்ட் போட்டுக்கலாம் சரி வாங்க உங்களை பிரிச்சு கடத்தா நினைக்கோங்க கோட்டை மட்டும் யாரும் பிடிக்காதீங்க இந்த இதே வீசுறாதீங்க தம்பி என் தலைவா கோட்டை மட்டும் விரிச்சிடாதீங்க கோட்டை விரிக்காதீங்க பசங்க விளையாடுங்க இது பெண்கள் சிறுமிகள் தம்பி எல்லாருக்குமே உள்ளது தம்பி தள்ளுப்பா திரும்பி பசங்கள் கிடையாது இருந்தாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை தான் சரியா பிடிச்ச கடத்துல நின்னுக்கோங்க சொன்ன பிறகு எடுங்க கார் சொன்ன பிறகு எடுங்க உங்களுக்கு பிடிச்ச கடத்துல நின்னுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கடமை நின்று போங்க
எடுக்க வேண்டாம். எடுக்கலாமா? எடுக்கலாம். சரியா? சைடா சைடு டைமர் வேகமா நில்லுங்க. ஒரு கட்டத்துல தான் நிக்கணும். டைமண்ட் டைமண்ட் அவுட் அவுட் ஆனவங்க வெளியே போயிருக்க. டைமண்ட் டைமண்ட் போட்டோ அவுட். கடத்துல நின்னுக்கோங்க. எல்லாம் தனித்தனி கடத்துல நில்லுங்க. இது யாரும் இல்ல. நின்னுக்கோங்க. எல்லாம் தனித்தனி கடத்துல நின்னுக்கோங்க. மொத்தமா ஒரே ஆள் நிக்காதீங்க. அவுட் ஆயிருங்க. இப்ப இதுல யாரும் இல்லையா? ஒரு ஆள் வந்துருக்கு. பாப்போம் அவங்க கண்டிச்சு எல்லாத்தையும் பாப்போம். பார்க்காம எடுக்கணும். பார்க்காம எடுக்கணும். அவுட். ரைட். 3 பேர் அவுட். எடுக்க வேண்டாம். எல்லாம் மொத்தமா ஒரே ஆள் நிக்கீங்களா? ஒரு ஆளுங்க 2 பேருங்க. சரி ஓகே எடுங்க. ஆடி அவுட். பிடிச்ச கட்டத்துல பிரிஞ்சு நின்னுக்கோங்க. ஆடி யாரும் இல்லையா? எடுக்கலாம். ஆடி யாரும் இல்ல. அடுத்து ரவுண்ட் சுத்துங்க. யாரும் இல்ல. எல்லாம் சேஃப். ஸ்பீடு அவுட். சொல்லுங்க. 4 பேர் தான். 4 பேர் தான். குட்டி பாப்பா வேற இருக்காப்ல. எடுக்கலாம். பாப்பா அவுட். பிடிச்ச கட்டத்துல பிரிஞ்சு நின்னுக்கோங்க. நின்னுக்கோங்க. ஸ்பீடு கிளாஸ் நிக்காங்க. எடுங்க. நீங்க எங்க மறுபடியும் வச்சிடலாம். நீங்க நின்னுக்கோங்க. நின்ற பிறகு சுத்த வேண்டாம். அது மறுபடியும் எடுக்க வேண்டாம். இன்னொரு ரவுண்டு போக வேண்டாம். சரியா? 2 பிரைஸ் இருக்கு இப்போ. ஃபர்ஸ்ட் செகண்ட். சரியா? பொறுமையா சுத்துங்க.
மாறக்கூடாது. மாறினா இங்கே பண்ணா அவுட். நின்றுக்கோங்க. எங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்றுக்கலாம். நீங்க நின்ற பேர சொல்லுங்க, அதை எடுத்தா போதும். என்னாச்சுல? ஓகே, உங்களுக்கு எது வேணும் பிடிச்ச இடத்துல நின்றுக்கோங்க. உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. எடுங்க. மாட்டின் யாருமே இல்லை. சுத்துங்க. நின்றுக்கோங்க. பிடிச்ச இடத்துல நின்றுக்கோங்க. ஓகேவா? அவங்க டைமண்ட். நீங்க என்ன நிக்க போறீங்க? மாட்டின். சரி, ஓகே. எடுங்க. Diamond out. Second place. First. அடுத்தபடியாக ஆண்களுக்கான வெற்றிக்கான எல்லாம் வந்து நின்றுக்கோங்க. ஆண்கள் சிறுவர் முதல் பெரியவர் என எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் வந்து நின்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்ச கட்டத்தில் நின்றுக்கோங்க. லக்கி யாருக்கு இருக்கு பார்ப்போம். எடுத்தீங்க காட்டணும். காட்டிங் அவுட். அவுட் ஆனாங்க வெளியே. இங்கே காட்டு ஃபர்ஸ்ட். என்னக்கோங்க பிடிச்ச கடத்துல நின்றுக்கோங்க. நீங்க ஒரு கடத்துல நீங்க ஒரு காலம் ஒரு கட்டம் இன்னொரு காலம் ஒரு கடத்துல இருக்கிறோம். பின்னாடி தள்ளிடுங்க. என்ன கட்டம்? தள்ளி வாங்க. எந்த கட்டம்? ஓகே. என்னாச்சா? அதை நின்றுக்கோ. நம்ம எங்கிட்டீங்க? எடுக்கோமா. சொன்னோன்னு சொன்ன ஓகேவா? எடுங்க. ஓகேவா? எடுங்க. மாட்டின் அவுட். யாருமே இல்லையா? கேமராமேன் இருக்காரா? சரி, ஓகே. எடுங்க. டைமண்ட் கோச், எல்லாம் கோச்.
ரெடியா இருந்துக்கோங்க. சரி ஓகே எடுக்கலாம். எடுங்க. டைமண்ட் இந்த இருக்கு ஒரு ஆள் தான் அவுட். கிளாவர் அவுட். பிடிச்ச கட்டத்துல பிரிஞ்சு நின்னுக்கோங்க. எல்லா கட்டத்தும் மொத்தமா அவுட் ஆயிருக்கீங்க. இல்லாட்டி இங்க யாரும் இருக்கீங்களா? ரைட்டு ஓகேவா? எடுங்க. ஹார்டின் அவுட். டைமண்ட் ஓகேவா? எடுக்கலாமா? யாரும் இல்ல. சரி பரவாயில்ல. எடுங்க. எடுக்கலாம். எடுக்கலையா? ஒரு ஆள் எடுங்க. கரெக்டா எடுக்கணும். ஒரு ஆள் மட்டும் எடுங்க. ஹார்ட் அவுட். அன்புக்குரியவர்களே, நட்டிக்கானல் நிறைவேறிவிட்டது. பெண்கள் நட்டிக்கானலிலே கடற்காரர் அந்தோணிசாமி மகனும் எங்கள் சங்கத்தின் தலைவருமான மகனுமான ஆரோக்கியராட்சி துணையுமான சகாயம் ஃபர்ஸ்ட் பிரைஸும் முன்னாள் ஓதைசார் பால்பாண்டி அவர்கள் மூத்த மருமகள் மைக்கேல் ராஜ் துணைவியாரும் 2வது பரிசு பெற்றார்கள். அவர்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2வது நட்டிக்கானலிலே ராட்சி பையன் 2வது பிரைஸும் பால்பாண்டி பேரன் சின்ன பையன். ஆமா, இயேசு குழந்தைகளை வழிவிடுங்கன்னு சொன்னார். ஆனா சிறுபிள்ளைகளை வழிவிடுங்கன்னு இயேசு சொன்னார். அதனால அந்த சிறுபிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அங்கீகாரங்க பால்பாண்டி பேரனும் ராட்சி மகனும் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. விழாக்குழு சார்பாக அவர்கள் அனைவரையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வட எழுத்தல் போட்டி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வட எழுத்தல் போட்டி 2 விளையாட்டா இருக்கு. 2 விளையாட்டு முடிந்த உடனே இந்த வேலையிலே உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கப்படும். ஆமா, லைட்ல நிறைய வேலை இருக்கு. சாப்பாடு இருக்கு, சப்பரை பகுதி இருக்கு, ஏழை விடுவாங்க. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒரு 5 நிமிஷம் முதல் பிறநாள் உங்களுக்கு இந்த வேலையிலே வட எழுத்தல் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் உடனடி பிரைஸ் கொடுக்கப்படும். அதுகளை தெரிவிப்போம். அவர்கள் நமக்கு நன்கொடையும் அளித்துள்ளார்கள். பீடாலங்கார நன்கொடை அளித்துள்ளார்கள். இன்னும் எவ்வளவு அவர்கள் நன்கொடை வரவேற்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அவர்களுக்கு நமது பொன்னலை பற்றி தெரிவிக்கின்றது. அப்படியே அந்த மாதிரி போ போ
அங்கே வைக்கிறோமா மேலே நம்ம அங்கிட்டு போய் தள்ளி கொஞ்சம் 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 வண்டி எது வச்சுன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க சரியா வண்டி எது வச்சுன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க சரி ப்ளீஸ் சொல்லும்போது இன்சிடென்ட் பேக் ரெண்டாவது சாப்பிட்டு சரியா 1 2 தள்ளி நினைக்கு தள்ளி நடுவில் வந்துடுறீங்களா கொஞ்சம் நடுவில் வந்துடுங்க நடுவில் வந்துடுங்க ரொம்ப ஓரம் பண்ணிங்க கொஞ்சம் லூஸ் விடுங்க கொஞ்சம் லூஸ் விடுங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க கொஞ்சம் லூஸ் விடுங்க உங்களா ஓகே இன்னும் கொஞ்சம் லூஸ் விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விடுங்க நீ இப்ப விடலன்னா நீ எப்பவே தோத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க கவனிச்சுக்கோங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரை தொட்டாலே நீங்க அவுட்டு டக்குனு எடுத்துடணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரை தொட்டீங்கன்னா அவுட்டு சரியா அங்கே கோட்டை கன்சைன் இருக்கும் கோட்டை கன்சைன் இருக்கோங்க
சுத்தி நிக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. தள்ளி நின்றுவாங்க. பின்னாடி போயிருங்க. ரொம்ப நினைக்கிறீங்க இப்போது. கொஞ்சம் விடுங்க. சரி, நீங்க கொஞ்சம் வரணும். இப்ப நியூஸ் கொஞ்சம் விடுங்க. அடுத்து எடுத்துருக்க நீங்க பாட்டு எடுத்துடலாம். இப்ப கொஞ்சம் விடுங்க. ரைட் போதும் 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 போதும். சரி, நடத்திக்கலாமா? நான் போதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? தலையில பக்கம் சின்ன பையன் விடுவாங்க. வண்டி இந்த வண்டி பேக்கிட்டோம். எனக்கு ஒரு ஓரமா நிப்பாட்டிங்க வண்டியை. ஆரம்பிக்கலாமா? 1